السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وبه نستعين وصلى الله وسلم وبارك على حبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பிற்குரிய உலமாக்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இந்த இரவு பொழுதில் உதுஹியா தொடர்பான சில முக்கியமான சட்ட திட்டங்கள் என்ற தலைப்பிலே துல்ஹிஜாவுடைய பிறை தென்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பான இரவின் ஆரம்பத்திலே இன்றைய காலத்திற்கும் நேரத்திற்கும் தேவையான ஒரு முக்கிய சட்டமாக இருக்கின்ற உதுஹியா தொடர்பான சில முக்கிய சட்டத்திட்டங்கள் என்ற தலைப்பில் எம்மோடு இன்ஷா அல்லாஹ் உரையாற்றுவதற்காக அஷேக் முஃப்தி ஹாரூன் இலியாஸ் ரஷாதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மவாஹிபுல் உலூம் அரபு கலாபீடத்தின் விரிவுரையாளராகவும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் ஃபத்வா குழுவிலே அங்கத்தவராகவும் கோஆர்டினேட்டராகவும் செயற்படக்கூடிய ஷேக் ஹாரூன் இலியாஸ் ஹதரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் அவருடைய இந்த தலைப்பிலான உரையை ஆரம்பித்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மின் கல்பின் இலா கல்பின், ஹார்ட் டு ஹார்ட் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒரு வளவாரராக செயற்படுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்நிகழ்ச்சி எனக்கும் இங்கு சமூகம் தந்திருக்கக்கூடியவர்களுக்கும் உலகத்திலும் நாளை மறுமை நாளிலும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன். நேரத்தை கவனத்தில் கொண்டு தேவையான விடயங்களை மாத்திரம் ஆழமாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் எமது தலைப்பு உதுஹியா மற்றும் அதனுடைய சட்ட திட்டங்கள் என்ற இந்த தலைப்பில் மிகவும் தேவையான விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதில் பார்த்து இதில் பயன் பெறலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் எமது இன்றைய நிகழ்ச்சி 4 தலைப்பில் தான் அடங்கியிருக்கிறது. அதில் முதலாவது உதுஹியா பற்றிய அறிமுகம் மற்றும் அதன் நோக்கம். இரண்டாவது, உதுஹியாவை நிறைவேற்றுவர் தொடர்பாக அவரோடு தொடர்புபடக்கூடிய சில விடயங்கள். மூன்றாவதாக உதுஹியா பிராணிகள் தொடர்பான சில விடயங்கள். நான்காவது, உதுஹியாவை இன்னொருவருக்கு பொறுப்பாக்கி அதே போன்று ஒரு நிறுவனத்துக்கு பொறுப்பு கொடுத்து இதனை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் என்று 4 தலைப்புகளில் இன்ஷா அல்லாஹ் இன்று இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடரலாம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் முதலாவதாக உதுஹியா பற்றிய அறிமுகமும் அதன் நோக்கம். நமக்கு தெரியும் உதுஹியா என்றால் என்ன. உதுஹியா என்பது ஹஜ்ஜி பெருநாள் அன்று அதை அடுத்து வரும் 3 நாட்கள் ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய பிராணிகளை அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுறது தான் உதுஹியா என்று சொல்லப்படுறது. இது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக உதுஹியா கொடுக்கிறதுக்குரிய நோக்கம் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதோடு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை பலியிடுறதுக்காக பலி கொடுப்பதற்காக முனைந்த அந்த தருணத்தை ஞாபகம் ஊற்றுவதும் பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது. அதோட
இந்த உதஹியாவின் மூலமாக தனக்கும் தனது குடும்பத்தினர்களுக்கும் மேலைகளையும் அனுசரிக்கிற ஒரு நோக்கமும் இதிலே கொள்ளப்படுகிறது. பொதுவாக உதஹியா கொடுப்பது அதனுடைய சட்டம் என்ன? உதஹியா கட்டாயம் கொடுக்கணுமா? உதஹியாவுடைய சட்டம் என்ன? பொதுவாக உதஹியா கொடுப்பது சுன்னா முஅக்கதாவாக இருக்கிறது, வாஜிபாக இல்ல, கட்டாயமாக இல்ல. எவ்வாறு தொழுக கட்டாயமாக, ஐவேளை தொழுகை கட்டாயமாக இருக்குதோ அதே போல உதுஹையா கொடுக்கிறது ஒரு கட்டாய அமல் கிடையாது. ஆனா ஒரு சுன்னா, மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. ஒன்றுதான் ஒருத்தர் நேர்ச்சை வச்சு வைக்கிறார். அதாவது என்னுடைய இந்த தேவைகள் பூர்த்தியாகிவிட்டால், நிறைவேறிவிட்டால் உதுஹையாவாக நான் இதனை கொடுப்பது என் கடமையாக இருக்கிறது. அல்லது நான் நேர்ந்து கொள்கிறேன், நான் நேர்ச்சை வைக்கிறேன் என்று வாயால சொல்லிவிட்டால் அவர் அந்த உதுஹையாவை கொடுப்பது வாஜிபாகி விடுகிறது. அத்தோடு பொதுவாக எமது புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான், அதாவது ஒரு உதுஹையா பிராணி இருக்கிறது, நாம் வாங்கி வைத்திருக்கிறோம். அந்த உதுஹையா பிராணியை பார்த்து இது என்னுடைய உதுஹையா பிராணி என்று சொல்வதன் மூலமாகவும் அந்த உதுஹையா கட்டாயமானதாக மாறி விடுகிறது என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார். அதாவது உதுஹையா பிராணியை வாங்கி வச்சிருக்கிறோம், உதுஹையா பிராணியை கட்டி வச்சிருக்கிறோம், என்னுடைய உறவினர்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு அல்லது மனைவி மக்களுக்கு அல்லது என்னுடைய நண்பர்களுக்கு அதனை காட்டி அதனை சைக்கினை செய்து இது என்னுடைய உதுஹையா என்று சொல்லிவிட்டால் அதுவும் கட்டாயமான உதுஹையாவாக மாறிவிடும் என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் உதுஹையா என்பது, உதுஹையா என்ற வார்த்தை அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுவதற்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹுக்காக அறுத்து பலியிடுவதற்கு சொல்லப்படுகிறது. எனவே உதுஹையா என்று சொல்லிவிட்டால் அது அல்லாஹுக்குரியதாக மாறிவிடும். தனக்குரிய ஒன்றை இது அல்லாஹுக்குரியதாக நான் ஆக்கி, இது அல்லாஹுக்குரியது என்று சொல்வதை போன்றுதான் இது என்னுடைய உதுஹையா என்று சொல்றதாக இருக்கிறது. அதனால எந்த அளவுக்கு உலமாக்கள் இதில் எழுதியிருக்கிறாங்கண்டா, பொதுமக்களாக இருக்கக்கூடிய சில அதிகமானவர்கள், இந்த விடயத்தை தெரியாதவர்கள் இது என்னுடைய உதுஹையா என்பதாக சொல்கிறார்கள். அதற்காக வேண்டி அது சுன்னத்தாக கட்டாயமானதாக ஆகாது என்பது இல்லை, அது கட்டாயமான உதுஹையாவாக ஆகிவிடும். சுன்னத்தான உதுஹையாவுக்கும் கட்டாயமான நேர்ச்சி வைக்கப்பட்ட இவ்வாறான உதுஹையாவுக்கும் இடையில வித்தியாசம் என்ன? எமக்கு தெரியும், சுன்னத்தான உதுஹையா அது எமக்கும் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் முன்ன கொடுக்கலாம், ஏழைகளுக்கு அதுல சின்ன ஒரு பகுதி கொடுப்பது கட்டாயமாக இருக்கிறது. ஆனால் கட்டாயமான உதுஹையாவாக இருக்குமாக இருந்தால் எமக்கோ அல்லது எமது பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கோ அதனை உண்ணுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மாற்றமாக அது முழுமையாக ஏழைகளுக்கே கொடுக்கப்பட வேண்டும். எனவே இது விடயத்தில் நாங்கள் மிகவும் கரிசனையாக இருக்க வேண்டும். எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இது என்னுடைய உதுஹையா என்று சொல்லாமல் இது என்னுடைய குர்பான் என்பதாக என்ற வார்த்தையை நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்றிருந்தால் அது மிகவும் சால சிறந்ததாக இருக்கும். இவ்வாறான விடயங்களிலிருந்து நமக்கு ஒரு விமோசனமாக இருக்கும். இது என்னுடைய குர்பானாக இருக்கிறது, இது நான் குர்பான் கொடுக்க வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்வது. அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி இது என்னுடைய உதுஹையா என்று சொல்வது இருக்குது, அது இதற்குள் வரமாட்டாது. மாற்றமாக அது வெறுமனே ஒரு அல்லாஹுக்கு இதுல நன்மையை நாடுவது என்றதுதான் அதுல வருகிறது. ஏன் அதுக்கு முன்னால் பிஸ்மில்லா என்ற வார்த்தை இருப்பதனால். எனவே அதற்கு முன்னால், அறுப்பதற்கு முன்னால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இது என்னுடைய உதுஹையா என்று சொன்னால் இந்த சட்டம் வந்துவிடும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக உதுஹையா எப்பொழுது கொடுக்க வேண்டும்? நமக்கு தெரியும், உதுஹையா ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம், காலையில் சூரியன் உதித்த பிறகு பெருநாளுடைய தொழுகை, 2 ரக்காத் தொழுகை, அதே போல 2 ஹுதுபாக்களுடைய நேரம், இது ரெண்டும் நிறைவேற்றதற்குரிய நேரம் சென்று விட்டால் உதுஹையா கொடுக்கலாம். கட்டாயம் தொழுகை வரை தவிர்த்து கொள்வதுதான் சிறந்தது. உலமாக்கள் இரவு நேரத்தில் அறுப்பது மக்ரூஹ் என்பதாக சொல்லிருக்கிறார்கள். தகுந்த காரணம், அறுப்பதற்குரியவர்கள் இல்லாம இருக்கிறாங்க, அல்லது அறுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா அதனுடைய தோள்களை உரிப்பதற்கு ஆட்கள் இல்லாம இருக்கிறாங்க.
இப்படியான காரணங்கள் இருக்குமாக இருந்தால் இரவிலே அறுப்பதற்கு உலமாக்கள் அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. என்றாலும் இந்த விடயத்துல நாங்க நாட்டு சட்டத்தையும் பார்த்து கொள்ளணும். நாட்டு சட்டத்துல இரவுல அறுக்கிறது தடையாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்களையும் இந்த உதகையா கொடுக்கும் பொழுது நாட்டு சட்டங்களையும் மீறாம அதனை கவனத்தில் கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது தலைப்பு தான் உதகையாவை நிறைவேற்றுபவர் சம்பந்தப்பட்ட சில விடயங்கள். இதுல நாங்க மேல பார்த்தோம், உதகையா சுன்னா முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்குது, சில சந்தர்ப்பங்களில் கட்டாயமாகிறது. இது யாருக்கு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்? அதில் ஒரு முஸ்லிமாக இருக்கிறார், ஒரு பருவ வயது அடைஞ்சிருக்கிறார், புத்தி சுவாதீனமாக இருக்கிறார், சுதந்திரமானவராக இருக்கிறார். இந்த காலத்துல எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க. இப்படியான ஒருவர் அவருக்கும் அது அவருடைய பெருநாளுடைய தினத்தில் அதே போன்று வரக்கூடிய 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய 10வது நாள், 11வது நாள், 12வது நாள், 13வது நாள், இந்த 3 நாட்களுக்கும் தேவையான உணவு, உடை, உறையுள் அதாவது இருப்பிடம், இவைகளுடைய செலவுகளுக்கு போக மேலதிகமாக இவரிடத்தில் இருக்குமாக இருந்தார் இவருக்கு உதகையா கொடுப்பது சுன்னத்தாக இருக்குது. அதே போல இவருக்கு கீழே இவர் திருமணம் முடிச்சிருக்கிறார், இவருக்கு குழந்தைகள் இருக்குது, இவருக்கு மனைவி இருக்கிறார் என்றால் அவர்களுடைய தேவைகளும் போக மேலதிகமான ஒரு தொகை அவருடைய கையிலே இருக்குமாக இருந்தால் இவருக்கு தான் இந்த உதகையா கொடுப்பது சுன்னாவாக இருக்கிறது. இவ்வாறான வசதி இருந்தும் யாரு உதகையாவை கொடுக்கவில்லையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிருக்கிறாங்க, எமது முசல்லாவுக்கும் தொழுகை இடத்துக்கு சமூகம் தர வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த அமல் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்குது. அடுத்ததாக உதகையா கொடுப்பவர் யாரு உதகையா கொடுக்கணும்? குடும்பத்துல வாப்பா இருப்பார், மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. யாரு உதகையா கொடுக்கிறது? பொதுவாக உதகையாவுடைய விடயத்துல உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு சுன்னத்துல் கிஃபாயா, சுன்னா கிஃபாயா என்பதாக சொல்லுவாங்க. எப்படி எமக்கு ஃபர்துல ஃபர்து ஐன் இருக்குது, ஃபர்து கிஃபாயா இருக்குது, இதே போல உதகையாவை பொறுத்தவரையில் அந்த சுன்னத்து கிஃபாயா என்பதாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு பகரமாக யாராவது ஒருவர் கொடுத்து விட்டால் அந்த சுன்னத் நிறைவேறிவிடும், அல்லது அந்த சுன்னத் அவர்களின் நிறைவேறாக ஆகிவிடும். எனவே குடும்ப தலைவர் என்ன செய்யறார்? அவர் பொறுப்பெடுத்து இதை நிறைவேற்றார் என்றால் அது நிறைவேறிவிடும். குடும்ப தலைவர் தான் கட்டாயம் அந்த சுன்னத்தை நிறைவேற்றணுமா என்றால் இல்லை. அவ்வாறு இல்லாம வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, சுன்னத்தாகி விட்டது, இப்பொழுது மனைவி என்ன செய்யறார்? அந்த உதகையாவை நிறைவேற்றுவதற்கு முன் வருகிறார் என்றால் அவ்வாறு அதன் மூலம் அவர் நிறைவேற்றிவிட்டால் அந்த குடும்பம் சார்பாக அந்த உதகையா நிறைவேறியதாக ஆகிவிடும். அல்லது ஒரு மகன் இருக்கிறார், அல்லது ஒரு பெண் பிள்ளை இருக்குது, அந்த பெண் பிள்ளைக்கு சொத்து இருக்குது, வசதி இருக்குது, அந்த பெண் பிள்ளை என்ன செய்யுதுண்டா அந்த உதகையாவுக்குரிய பணத்தை கொடுக்க, அந்த உதகையாவை நிறைவேற்றுதுண்டா அந்த குடும்பம் சார்பாக அந்த சுன்னா நிறைவேறிவிடும். என்றாலும் அதே போல ஒரு உதகையாவை கொடுக்கும் பொழுது அவராக அந்த உதகையாவை அறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவராக முன்வந்து அந்த உதகையாவை கொடுக்கிறது மிகவும் சிறந்ததாக இருக்குது. உதகையாவை தான் கொடுக்காம இன்னொருவருக்கு பொறுப்பாக்கியும் கொடுக்கலாம், இன்னொரு நிறுவனத்தை பொறுப்பாக்குறதுக்கும் மார்க்கம் அனுமதிச்சிருக்குது. அது விஷயமாக நாங்க பின்னால தெளிவாக பார்க்கலாம். அதே போல இந்த உதகையாவை அறுக்கக்கூடியவர்கள் அந்த உதகையாவுடைய அறுப்பு விடயமாக யார் இந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்ற விடயமும் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை பின்னால பார்க்கலாம். இன்னொருவர் இருக்கிறாரு, அவரு மரணிச்சிருக்காரு, மரணிக்கிறதுக்கு முன்னால் அவர் சொல்லிருக்கிறார், எனக்கு பகரமாக நீங்க உதகையா கொடுங்க என்று வசிய செஞ்சுட்டு போனா அவருக்காக வேண்டியும் உதகையா கொடுக்கலாம். அவருக்காக வேண்டி மரணிச்சிட்டாரு, வசியத்தொன்னும் செய்யல என்று இருந்தா அப்படியானவருக்காக வேண்டி உதகையா கொடுக்க இயலாது. ஆரம்பத்துல சொன்னேன், இது ஒரு சுன்னா முஅக்கதாவாக இருக்குது. குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இதை நிறைவேற்றிட்டா அனைவர் சார்பாக இது நிறைவேறிடும் என்று
அனைவருக்கும் நன்மை கிடைக்குமா என்றால் அனைவருக்கும் நன்மை கிடைக்க மாட்டார். எதுவரையில் என்றால் யார் அந்த உதகையாவை கொடுக்கிறாரோ அவரு மற்றவர்களையும் நன்மையில் சேர்த்து கொள்ளாத அவரை. எப்பொழுது அவர் நன்மையில சேர்த்துக் கொள்வாரோ அப்ப மற்றவர்களுக்கும் அந்த நன்மை போய் சேருகிறது. அடுத்ததாக எமக்கு தெரியும் உதகையாவுடைய பிராணிகள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் பின்னால வரும். ஒரு உதகையால பலர் இணைஞ்சு ஒரு மாட்டுல பலர் இணைஞ்சு என்ன செய்வாங்க, உதகையாவை கொடுப்பாங்க. அது அனுமதி இருக்குதாண்டா மார்க்கத்துல ஒரு மாட்டுல அல்லது ஒரு ஒட்டகத்துல 7 பேர் சேர்ந்து இதை கொடுப்பதற்கு அனுமதி இருக்குது. 7 பேர் இதுல சேர்றதுக்கு மார்க்கம் அனுமதிச்சிருக்குது. ஆனா இதுல பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னண்டா, குறைந்தது குறைந்தது 7ல் ஒரு பங்கு இருக்க வேண்டும். 7ல் ஒரு பங்கை விட குறைவாக இருக்கக்கூடாது. உதாரணமாக 8 பேர் சேர்ந்துட்டாங்கண்டா அதுல 8ல் ஒரு பங்கு தான் வருமே தவிர 7ல் ஒரு பங்கு ஒருத்தருக்கு கிடைக்க மாட்டார். அப்ப அவருடைய பங்கு குறைகிறது. இவ்வாறு 8 பேர் அல்லது 10 பேர் இணைந்து ஒரு மாட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் 7 பேர் இல்லாம 6 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க அல்லது 5 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, தாராளமாக கொடுக்கலாம். இப்ப 5 பேர் சேர்ந்தா அந்த மாட்டை 7ஆக பிரிச்சு 5 பங்கு உதுஹையாவாகவும் மிச்சமுள்ள பகுதியை மற்றவர்களுக்காகவும் அல்லது மற்ற விடயங்களுக்காக வேண்டிதான் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. முழு மாட்டையும் 5ஆக பிரித்து அதனை கொடுப்பதற்கு அனுமதி இருக்கு. அடுத்தது உதுஹையாவுடைய பிராணிகள். அதுல எனக்கு தெரியும் ஒட்டகம் இருக்குது, அதே போல மாடு இருக்குது, அதே போல ஆடு இருக்குது. இவைகளை தவிர வேற பிராணிகளை கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. இதுல ஆக சிறந்தது ஒட்டகத்தை கொடுக்கிறது. அது தனியாக ஒருத்தர் ஒட்டகத்தை கொடுக்கிறது மிகவும் சிறந்ததாக இருக்குது. அடுத்ததாக ஒட்டகத்தை விட அதுக்கு அடுத்ததாக மாட்டை கொடுக்கிறது சிறந்ததாக இருக்குது. அடுத்ததாக ஆட்டை கொடுப்பது சிறந்ததாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக மாட்டிலேயோ அல்லது ஒட்டகத்திலேயோ ஒரு பங்கு சேருவது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் பொதுவாக எமது உதுஹியாவில் எந்த அளவுக்கு மாமிசம் அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அது சிறப்புக்குரியதாக ஆகிறது. ஒட்டகத்தை பொறுத்தவரையில் மாட்டை விட மாமிசம் அதிகமாக இருக்கிறதுனால ஒட்டகம் சிறப்பாக இருக்குது. மாட்டை பொறுத்தவரையில் ஆட்டை விட மாமிசம் அதிகமாக இருக்குது, ஒருவர் மாட்டை கொடுப்பது சிறந்ததாக இருக்குது. ஒருவருக்கு ஆடு கொடுக்கறதுக்கும் வசதி இருக்குது, மாடு கொடுக்கறதுக்கும் வசதி இருக்குது. இப்ப நாங்க மாட்டை கொடுக்கறது சிறந்த என்பதாக சொல்லுவோம். மாட்டுல 7ல் ஒரு பங்குல சேர்றாரு, அது ஆட்டை விட ஆடு அதை விட சிறந்தது. ஏனென்றால் ஆடு அதனுடைய மாமிசம் ஆட்டுடைய மாமிசம் அதை விட சிறந்ததாக அதிகமானதாக இருக்கு. அதனால நம்ம ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க, சில சந்தர்ப்பத்துல மாட்டுல சேரக்கூடிய 7ல் ஒரு பங்கு ஆட்டுடைய மாமிசத்தை விட அதிகமாக இருக்குமாக இருந்தால் அந்த பங்கு சேருவது 7ல் ஒரு பங்கில் சேருவது சிறந்தது என்பதாகவும் உலமாக்கள் எழுதியிருக்கிறார். அடுத்தது உதுஹியா கொடுக்கறதுக்கு நாட்டம் உள்ளவர், அதாவது இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் புற கண்டிருக்கிறோம், புற காணப்பட்டிருக்குது. இன்றையிலிருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறை. ஒருவர் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறைக்கு முன்னால் உதுஹியா கொடுக்கறதுக்கு நீயத்து வைத்திருந்தால், உதுஹியா கொடுக்கறதுக்குரிய ஒரு நாட்டம் வைத்திருந்தால், அவரு புற கண்டதுல இருந்து உடம்பில் இருக்கக்கூடிய நகங்களையோ முடிகளையோ ஏனைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளையோ எந்த ஒன்றையும் அகற்றாமல் இருப்பது சுன்னத்தாக இருக்கு. அப்படி அகற்றுவது மக்ரூஹ் என்பதாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார். ஒருவர் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பத்துல நியத்து வைக்கல, மாற்றமாக அவர் இடையில வச்சு நியத்து வைக்கிறார். அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 5வது பிறையில அவரு நினைக்கிறார் நான் உதுஹியா ஒன்று கொடுக்கணும் என்றால் அப்பொழுது இருந்து அவர் முடிகளை நகங்களை களையாமல் இருப்பது சுன்னத்தாக இருக்குது. அதுக்கு முன்னால
துல்ஹஜ்ஜாவுடைய பிறை கண்டத்துக்கு பின்னால அவருக்கு இடையில அவரு நியத்து வைக்கிறதுக்கும் இடையில அவரு முடிகளை களைஞ்சிருக்கிறாரு, நகங்களை களைஞ்சிருந்தா அது எந்த குற்றமும் இல்லை. சிலர்களுக்கு சந்தேகம் வரலாம், வெள்ளிக்கிழமை நாளில் நகம் வெட்டுறது சுண்ணத்து தானே, அப்ப துல்ஹஜ்ஜாவுடைய அந்த முதல் 9 நாளில் வெள்ளிக்கிழமையுடைய நாள் வருமே என்று இருந்தால், உலமாக்கள் எழுதுறாங்க, வெள்ளிக்கிழமை நாள் வந்தாலும் உதுஹையாவை கொடுக்கக்கூடிய நாட்டம் உள்ளவர் அவர் நகங்களை வெட்டுறது, அந்த வெள்ளிக்கிழமை நாளில் நகத்தை வெட்டுறது மக்ரூஹ் என்பதாக எழுதியிருக்கிறார். மூணாவதாக நான் பார்க்க போறதுதான் உதுஹையாவுக்கான பிராணி. பொதுவாக உதுஹையாவுடைய பிராணி நமக்கு தெரியும், ஒட்டகம், மாடு, அதே போல ஆடு. இதுக்குரிய ஒரு வயது எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் உதுஹையா கொடுக்க இயலாது. கொடுக்கக்கூடிய வைகளும் அதுக்குரிய நிபந்தனைகள் பூர்த்தியாக இருக்கும். உதுஹையா கொடுக்கக்கூடிய பிராணிகளுடைய வயதெல்லாம் தான், ஒட்டகம் கொடுக்கிறதாக இருந்தா அது 5 வருஷம் பூர்த்தியாக இருக்கும். மாடு கொடுக்கிறதாக இருந்தா 2 வயது பூர்த்தியாகி 3வது வயதை ஆரம்பிச்சிருக்கும். ஆடாக இருந்தா ஆடை பொறுத்த வரையில 2ஆக உலமாக்கள் பிரிப்பாங்க. ஒன்று செம்பரி ஆடு, இன்னொன்று செம்பரி அல்லாத ஏனைய ஆடுகள். அதுக்கு தமிழ்ல வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. செம்பரி ஆடாக இருந்தா 1 வருடம் பூர்த்தியானதாக இருப்பது கட்டாயமாக இருக்குது. வெள்ளாடாக இருந்தா 2 வருடம் பூர்த்தியாக இருப்பது கட்டாயமாக இருக்குது. செம்பரி ஆடுடைய விடயத்துல சொல்லப்படுது, செம்பரி ஆட்டுல அதனுடைய பல்லு விழுந்துட்டா, 1 வருடம் பூர்த்தியாகிறதுக்கு பின்னால பல்லு விழும், 1 வருடம் பூர்த்தியாகிறதுக்கு முன்னால பல்லு விழுந்துட்டால் செம்பரி ஆட்டுடைய விடயத்துல மாத்திரம் சொல்றாங்க, அப்பொழுது அதை கொடுக்கலாம். அவ்வாறெல்லாம் எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய பொதுவான ஆடு, செம்பரி ஆடு அல்லாத ஏனைய ஆடுகள், அதே போல மாடை பொறுத்தவரையில கட்டாயம் 2 வயது பூர்த்தியாகியே இருக்க வேண்டும். இந்த விடயத்தை நான் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும். 2 வயது பூர்த்தியாகாத ஒரு மாட்டையோ அல்லது 2 வயது பூர்த்தியாகாத ஒரு ஆட்டையோ நாங்கள் உதுஹையாவாக கொடுத்தால் உதுஹையாவாக நிறைவேற மாட்டாது. அதே போல நான் பார்க்கணும், இந்த உதுஹையா கொடுக்கக்கூடிய இந்த பிராணிகள்ல 2 வயது பூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆடு, 2 வயது பொறுத்தியாக இருக்கக்கூடிய மாடு, இவைகள் இல்லையும் சில குறைபாடு இல்லாததாக அவைகள் இருக்கணும். குறைபாடு வரும் பொழுது பொதுவாக உதுஹையாவை பொறுத்தவரையில உதுஹையாவுடைய பிரதானமான 2 விடயங்கள் எதிர்பார்க்கப்படுது. ஒன்று அதனுடைய இரத்தத்தை ஓட்டுறது, 2வது அதனுடைய மாமிசம். இரத்தத்தை ஓட்டுவதுதான் பிரதானம், 2வதாக அதனுடைய மாமிசமும் ஒரு பிரதானமாக கொள்ளப்படுகிறது. அதனால மாமிசத்தை குறைக்கக்கூடிய வகையில என்னென்ன வகையான நோய்கள் எல்லாம் அந்த பிராணியில இருக்குதோ அப்படியான எந்த பிராணியையும் உதுஹையா கொடுப்பது கூடாது. அவ்வாறு உதுஹையா கொடுத்தால் உதுஹையா நிறைவேற மாட்டாது. மாமிசத்தை குறைக்குதுன்ற கொலை இப்பொழுது மாமிசம் குறைந்து இருக்குது. உதாரணமாக வால் வெட்டப்பட்டிருக்குது, அதே போல காது அறுக்கப்பட்டிருக்குது, அதே போல ஏதாவது ஒரு பகுதி, பெரிய ஒரு பகுதி அதனுடைய உடம்பிலிருந்து வெட்டப்பட்டிருக்குது, சதை துண்டு இல்லாமல் இருக்குது என்றிருந்தால் இவ்வாறான பிராணியை கொடுக்க இயலாது. சில நேரம் காதுல என்ன செய்வாங்க, அடையாளம் போடுவாங்க. அடையாளம் போட்டா பிரச்சனை இல்லை, ஒரு ஓட்டை போடுறதுல பிரச்சனை இல்லை, துவாரம் போடுறதுல பிரச்சனை இல்லை. ஆனா அது துவாரத்தை போடுறதுனால மாமிசத்தில் எந்த குறையும் வந்துடக்கூடாது. மாமிசத்தை குறைக்கிற அளவுக்கு துவாரம் போடப்பட்டிருக்குது, அல்லது மாமிசத்தை குறைக்கிற அளவுக்கு அது பெரிய அளவுல கிழிஞ்சிருக்குது, அதன் மூலமாக மாமிசம் குறைந்து இருக்குதுன்னு சொன்னா அவ்வாறான ஆட்டையோ அவ்வாறான மாட்டையோ உதுஹையாவாக கொடுக்கலாம். இது ஒன்று. அடுத்தது சில நோய்கள் இருக்குது, சில குறைபாடுகள் இருக்குது. அந்த குறைபாடின் வெளிப்பாடு என்னன்னா, அந்த மிருகத்துல மாமிசத்தை அதிகரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த குறைபாடு இருப்பதனால அதன் மூலமாக மாமிசத்தை அதிகரிச்சு கொள்ள இயலாம இருக்கும். அதுல ஒன்றுதான் சரியான நோயுற்றதாக இருக்குது, நோய் இருக்குது அதுக்கு. அதே போல நொண்டியாக இருக்குது. நொண்டியாக இருந்தா அது மற்ற மிருகங்கள் மற்ற பிராணிகள் மேய்ஞ்சி சாப்பிடுவது போட்டு இதுக்கு சாப்பிட இயலாம இருக்கும், அதனால் அது மெலிஞ்சு போயிடும். அதே போல சொறி பிடிச்சதாக இருக்குது. சொறி பிடிச்சதாக இருந்தா நமக்கு தெரியும், அதுல சதை பிடிக்க மாட்டாது, அதனால் அவைகளை கொடுக்க இயலாது. கருப்பமானதாக இருக்குது, கருப்பம் உள்ளதாக இருக்குது, அதன் மூலமாகவும் கருப்பத்தின் மூலமாகவும் அதனுடைய மாம்சத்துல குறைவு ஏற்படுது. அதனால கருப்பினியாக இருக்கக்கூடிய கருப்பமாக இருக்கக்கூடிய அந்த பிராணியும் கொடுக்கிறாது. அதே போல பைத்தியம் பிடித்திருக்குது, அந்த பிராணிக்கு பைத்தியம் பிடித்திருக்குதுண்டா
அதன் மூலமா அந்த பைத்தியம் பிடித்த பிராணி சரியான முறையில மேய மாட்டாது, சரியான முறையில் தேவையான உணவுகளை உட்கொள்ள மாட்டாது. எனவே அப்படியான பிராணிகளையும் கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. அதே போல கண் குருடாக இருக்குது. அதுல குருடின்னு வரும் பொழுது 2 கண்ணுமே குருடாக இருந்தால் கொடுக்கறதுக்கே அனுமதி இல்லை. ஒரு கண்ணு குருடாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. ஏனென்றா சரியான முறையில் அதுக்கு மேய்ந்து அதனுடைய அதுக்குரிய தேவையான உணவுகளை எடுத்து அதனுடைய சதைகளை அதிகரித்துக் கொள்வதற்கு சிரமமாக இருக்கும். அதே போன்று சில நோய்கள் இருக்குது, பார்வையோட தொடர்புப்பட்ட சில நோய்கள் இருக்குது. அதாவது இரவு நேரத்தில் கண் பார்வை தெரியும், பகல் நேரத்தில் தெரியாமல் இருக்கும். இவ்வாறான குறையுள்ளவைகளையும் கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா பகல் நேரத்துல தான் பொதுவாக மேயக்கூடிய ஒரு வளம் இருக்குது. சில சந்தர்ப்பத்தில் பகல் நேரத்தில் தெரியக்கூடியதாக இருக்கும், இரவு நேரத்தில் தெரியாம இருக்கும். இதனை கொடுப்பதற்கு அனுமதி இருக்குது என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. ஏனென்றா பகல் நேரத்துல தான் மேயக்கூடிய ஒரு வளமை இருக்குது என்றதை அடிப்படையாக வச்சு. அதே போல சில சந்தர்ப்பத்துல கொம்பு உடைஞ்சிருக்கும், அதே போல அடையாளம் போடப்பட்டிருக்கும். இவைகளை கொடுக்கேருமா இயலாவான ஒரு கேள்வி இருக்கும். கொம்பு உடைஞ்சிருந்தா அல்லது அடையாளம் போடப்பட்டிருந்தா நாங்க பார்க்கணும், அதன் மூலமாக ஏதாவது ஒரு மாமிசம் அதுல குறைஞ்சிருக்குதா. கொம்பு உடையக்கூடிய சந்தர்ப்பத்துல மாமிசம் குறைஞ்சிருக்குது, ஒரு இறைச்சி மாமிசம் அதுல குறைபாடு வந்திருக்குது என்றிருந்தா அதை கொடுக்கறதுக்கு இயலாது. கொம்பு அறவாசியாக உடைஞ்சிருக்குது, தாராளமாக அதை கொடுக்கலாம். அதே போல அடையாளம் போடப்பட்டிருக்குது, மாமிசம் குறையாத அளவுக்கு அது அடையாளம் போடப்பட்டிருக்குமாக இருந்தா அதையும் என்ன செய்யலாம்டா, கொடுப்பதற்கு அனுமதி இருக்குது. அடையாளம் போடப்பட்டிருக்குது, ஆழமான அடையாளம் போடப்பட்டிருக்குது, மாமிசத்தை குறைக்கிற அளவுக்காக இருக்குமாக இருந்தா அதை உதகையாவாக கொடுக்கறதுக்கு இயலாது என்பதாக மார்க்கறிஞர்கள் சொல்றான். சில எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சில ஆண் மாடு அல்லது ஆண் ஆடு அது விதை அடிக்கப்பட்டிருக்கும், இதை கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குதா, பெண் பிராணியை கொடுக்கறதுக்கு இயலுமான்ற கேள்வி இருக்குது. வெதரடிக்கப்பட்டிருந்தா பொதுவாக நமக்கு தெரியும், எந்த மிருகத்துல வெதரடிக்கப்பட்டிருக்குதோ விதை அடிக்கப்பட்டிருக்குதோ இந்த மிருகத்தினுடைய இறைச்சி மிகவும் சுவையாக இருக்கும், அதிகமாக இருக்கும் என்பதனால் அதனை கொடுப்பதற்கு தாராளமாக அனுமதி இருக்குது. பெண் பிராணியை பொறுத்தவரையில் உலமாக்கள் சொல்றாங்க, பெண் பிராணிய ஒருத்தர் உதகையாவாக, ஒரு பெண் மாட ஒருத்தர் உதகையாவாக கொடுக்கிறாரு, தாராளமாக அனுமதி இருக்குது. ஆனா ஒரு ஆணை கொடுப்பது ஏற்றமாக இருக்கும். ஒருத்தர் பெண் பிராணியை கொடுத்தா அவருடைய உதகையா நிறைவேறிடும். ஆனா ஆண் பிராணியை கொடுப்பது சிறந்ததாக இருக்குது. இது நாங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றுதான். நாங்க பிராணிய கொள்வனவு செய்யறோம், பிராணிய வாங்குறோம், உதகையா கொடுக்கிறோம். எமது நாட்டுல பல நடைமுறைகள் இருக்குது பிராணிகளை வாங்குறதுக்கு. உண்டு எமக்கு தெரியும், நாங்க ஒரு சாப்பாடு ஒன்று போடுறதாக இருந்தா, ஒரு ஆடு ஒன்று வாங்கி நாங்க ஒரு உறவினர்களுக்கு சாப்பாடு போடும் பொழுது எமது ஒரு வளமை ஒன்று இருக்குது. நாங்க அந்த ஒரு ஆட்டை வாங்குவோம். எப்படி வாங்குவோம், இதுல இத்தனை கிலோ இருக்குது, ஒரு கிலோவுக்கு இவ்வளவு தாங்கன்னு சொல்லி நாங்க வாங்குவோம். இவ்வாறான முறையில், அதாவது ஒரு ராத்தருக்கு 1000 ரூபாய் மேனி எனக்கு தாங்கன்னு சொன்னா அவர் அறுப்பாரு, அறுத்ததுக்கு பின்னால் அந்த ஆட்டை நிறுப்பாரு, அந்த ஆட்டுல எத்தனை ராத்தர் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி விலையை கொடுக்கறது, இறைச்சி எடுத்துக்கொண்டு வாருது, நாங்க வீட்டுல சமைச்சு செய்யறது. இது மாதிரி நாங்க உதகையாவுடைய பிராணியில செய்ய ஏழுமாண்டா இவ்வாறான முறையில உதகையாவுடைய பிராணிய வாங்க முடியாது. ஏனென்றா பொதுவாக உதகையாவுடைய பிராணிய அறுக்கும் பொழுது முழுமையான சொந்தம் உதகையா கொடுக்கிற வரைக்கும் இருக்கும். பொதுவாக ஒரு சாமனத்தை வாங்குறது விற்கிறது இதனுடைய வியாபாரம் பூர்த்தியாக ஆகி முழுமையான சொந்தம் எப்ப வரும்டா, பூர்த்தியான முறையில் அதனுடைய விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தா. அவ்வாறு பூர்த்தியான முறையில் அதனுடைய விலை நிர்ணயிக்கப்பட இல்லை என்றிருந்தால் அப்ப பூர்த்தியான சொந்தம் அவருக்கு வர மாட்டாது. உதகையாவை கொடுக்கும் பொழுது பூர்த்தியான முறையில் அவருக்கு சொந்தம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்றதனால இவ்வாறான விடயங்களை நிச்சயமாக நாங்க தவிர்த்து கொள்ளணும். முடியுமான அளவுக்கு நாங்க முழுமையாக நாங்க விலை பேசி நாங்க பிராணியா வாங்கணும். இப்ப நிறைய ஏமாற்றங்கள் நடக்குதுன்னு ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். இன்று மாஷா அல்லா பல சாதனங்கள் வந்திருக்குது நிற்பதற்கு. நாங்க பாக்குறோம், கோழிய நிறுக்கிறாங்க, உயிரோட கோழிய என்ன செய்யறாங்க, கோழிய வாகனத்துல அப்படி போட்டு அந்த வாகனத்தை அப்படியே நிறுக்கிறாங்க. நிறுத்திட்டு இந்த வாகனத்துடைய எடையை கழிச்சிட்டு
கோழிக்கு மாத்திரம் எவ்வளவு எடை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறார். அதே போல பெரிய பெரிய இரும்புகளை என்ன செய்யறாங்க, வாகனத்தோட அப்படி நிறுக்கிறாங்க. இத மாதிரி என்ன செய்யலாம்டா, எமக்கு இந்த பிராணிய நிறுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம். அவ்வாறு எமக்கு அதுக்குரிய ஏற்பாடுகள் இல்லையா, எமக்கு தெரிஞ்ச ஒருவரை நாங்க கூட்டிக் கொண்டு போய் நமக்கு என்ன செய்யலாம்டா, இதனுடைய எடை எவ்வளவு இருக்கும் என்ற ஒரு கணிப்பொண்டு கணிச்சு நமக்கு இதனுடைய விலையை தீர்மானித்து கொள்ளலாம். இதுல நாங்க முக்கியமாக பார்க்கணும், இறைச்ச வச்சு நாங்க ஒரு விலையை போடுறோம். இதுல இறைச்சி மாத்திரம் நோக்கம் அல்ல, இதுல இறைச்சோட சேர்த்து ஏனைய பகுதிகளும் இதுல இருக்குது. அதனால உதகையாவை கொடுக்கும் பொழுது உதகையாவோட பிரதான நோக்கம் ரத்தத்தை ஓட்டுறது. நாங்க ரத்தத்தை ஓட்டிட்டோம்டா, ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வுக்காக நாங்க ரத்தத்தை ஓட்டுறது. ரத்தத்தை ஓட்டிட்டோம்டா எங்கள் மூலமாக அந்த அமல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகிவிடும். அதுல மாமிசம் குறைவாக இருக்கலாம், மாமிசம் அதிகமாக இருக்கலாம். எனவே நாங்க இந்த விடயத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நாங்க மிச்சம் ஏமாறுறதும் இல்லை, ஏமாறாமல் இருப்பதற்குரிய வழிவகைகளை நாங்க முடியுமான வரைக்கும் நாங்கள் செய்யறது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யறது. அதை விட நாங்க செய்ய முடியாத ஒரு நிலை வந்துட்டா தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுறது. நாங்க முழுமையாக விலையை தீர்மானிச்சே என்ன செய்யறது, நாங்க அந்த பிராணிகளை வாங்கி கொள்றது. இது விடயமாக ஜமியத்துல் உலமாவாலையும் ஃபத்வாக்கள் கொடுத்திருக்கிறான். அதே போல பிராணிய அறுக்கிறது, பிராணியோட தொடர்பான விஷயம்தான் பிராணியை அறுக்கிறது. பிராணியை அறுக்கும் பொழுது கட்டாயம் பிராணியுடைய மூச்சு குழாய் அதே போல உணவு குழாய் இரண்டும் அறுபட வேண்டும். இது ரெண்டும் அறுபடாம அதனுடைய உயிர் போகும் என்றிருந்தால், அதனுடைய வருத்தத்தின் காரணமாக உயிர் போகும் என்றிருந்தால் அது நிறைவேற மாட்டாது. உணவு குழாயோட சேர்த்து, இந்த மூச்சு குழாய் உணவு குழாயோட சேர்த்து இன்னும் 2 குழாய்கள் இருக்குது ஓரத்துல, அவைகளையும் சேர்த்து கொடுப்பது சுன்னத்தாக இருக்கு, அவைகளும் சேர்த்து அறுப்பதும் முஸ்தஹப்பாக இருக்குது. எனவே நாங்க அறுக்கக்கூடியவர்கள், நமக்கு அறுக்க தெரியாம இருக்குது என்றிருந்தால் நாங்கள் அறுக்கக்கூடியவர்களுக்கே நாங்கள் கொடுப்பது மிகவும் சிறந்தது. என்றால் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒழுங்கான முறையில் அறுப்படாம ஏதாவது தவறுகள் நடைபெற்று விட்டால் உதகையா நிறைவேறாமல் போய்விடுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக அறுக்கும் போது சில கவனிக்க வேண்டிய சில சுன்னத்தான விடயங்கள் இருக்குது. பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறது, அதே போல பிராணிக்கு நல்ல தண்ணி கொடுக்கிறது, ஒரு பிராணிய மற்ற பிராணிக்கு முன்னால் அறுக்காம இருக்கிறது, அதே போல அறுக்கும் போது 3 கால்களையும் கட்டி கொள்றது. இடது கால் பின்னங்கால் இடது பின்னங்காலை தவிர மற்ற 3 கால்களையும் கட்டுறது. ஏண்டா அது அந்த காலை அடிக்கிறதுக்குரிய அவகாசம் அதுக்கு கொடுக்கப்படும். அதே போல அத இடது பக்கமாக அதை சாட்சி அதனுடைய தலையை கெபிலாவின் பக்கம் வச்சு அதை அறுக்கிறது சுன்னத்தாக இருக்குது. அடுத்ததுக்கு பிறகு நாங்க மேல பார்த்தோம், கட்டாயமாக அறுக்க வேண்டியது மூச்சு குழாய் உணவு குழாய், அதை விட மேலதிகமாக இது ஓரத்தில் இருக்கக்கூடிய குழாய்கள், தலையுடைய நரம்போட சம்பந்தப்பட்டவைகள். இவைகளை அறுத்ததற்கு பிறகு நாங்கள் தலையை வேறாக்காம இருக்கிறது சுன்னத்தாக இருக்கு. தலையை முழுமையாக வேறாக்குறது நாங்க தவிர்த்து கொள்றதுக்கு மிகவும் ஏற்றம். அதே போல அதனுடைய உயிர் போறதுக்கு முன்னால அதனுடைய உறுப்புகளை வேறாக்குறது, அல்லது உயிர் போறதுக்கு முன்னால அதனுடைய இடத்தை மாத்துறது போன்ற விடயங்கள் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். இந்த விடயங்கள் அதாவது ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்கள் அறுக்கும் போது நீங்க அறுவைய அழகான முறையில் அறுங்க என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறத வச்சுதான் ஃபுகஹாக்கள் இந்த வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அடுத்ததாக உதஹியாவுடைய மாமிசம் அறுத்தாச்சு அழகான முறையில. இந்த மாமிசம் யாருக்கு பங்கு வைக்கப்படணும்? இதுல நான் நேரத்தோட சொன்னேன், சுன்னத்தான உதஹியாவாக இருந்தா அதுல சின்னொரு பகுதி, சுன்னத்தான உதஹியால சின்னொரு பகுதி கட்டாயம் ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். சதகா கட்டாயம் என்பதாக உடவாக்கள் எழுதியிருக்கிறார். முழுதையும் ஒருத்தர் உதஹியாவை கொடுத்தாரு, நான் உதஹியாவை கொடுக்கிறேன், முழு உதஹியாவையும் நான் எனக்கு வச்சுக்கொள்றேன், அல்லது முழு உதஹியாவையும் நான் ஏழைகள் என்னுடைய உறவினர்களுக்கு நான் எனக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் வச்சுக்கொள்றேன், ஏழைகளுக்கு அதிலிருந்து எந்த பங்கும் போகல என்றிருந்தால் ஏழைகளுக்குரிய பங்குக்கு நான் பொறுப்புதாரியாக மாறுவேன். எனவே அந்த ஏழைகளுக்குரிய பங்கை நாங்க வாங்கி கொடுக்க வேண்டி வரும். கட்டாயம் இந்த உதஹியாவுடைய பிராணியில் இருந்துதான் அந்த
அந்த ஒரு பகுதியை கொடுக்கணுமாண்டா அவ்வாறு கிடையாது. அதிலிருந்து கொடுக்கிறது மிகவும் ஏற்றம். மகாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு மாற்றமாக வேற ஒன்றிலிருந்தும், அதாவது வாங்கியும் என்ன செய்யலாம்டா அந்த ஏழைகளுக்குரிய அந்த பகுதியை கொடுக்கலாம். கட்டாயமான உதகையாவாக இருந்தா சுன்னத்தான உதகையால ஏழைகளுக்கு ஒரு பங்கு போறது கட்டாயமாக இருக்குது. அதுல ஏற்றம் 3ல் 1 பகுதி சுன்னத்தான உதகையால ஏழைகளுக்கு போறது மிகவும் ஏற்றமாக இருக்குது. அதுல 3ல் 1 பகுதி உதகையா கொடுத்தவர் வச்சு கொள்றது, அது அவர் சாப்பிடுறது சுன்னத்தாக இருக்குது. 3ல் 1 பகுதிய உறவினர்களுக்கு அல்லது நெருங்கினவர்களுக்கு ஹதியாவாக கொடுக்கிறது சுன்னத்தாக இருக்குது. இது சுன்னத்தான உதகையால. கட்டாயமான உதகையா நான் மேல சொன்ன ரெண்டு முறைகள் சொன்ன உதகையா கட்டாயமாகறதுக்கு, கட்டாயமான உதகையாவாக இருந்தால் இவைகள் முழுதுமே அதனுடைய முழு மாமிசமுமே ஏழைகளுக்கு மத்தியில் பங்கு வைக்கப்படும். இப்ப எமக்கு பொதுவாக நாங்க வாழக்கூடிய இந்த பகுதியில் நமக்கு ஒரு கேள்வி வாரதுதான், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த உதகையாவுடைய இறைச்ச கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குதா என்ற ஒரு கேள்வி எம்மிடத்துல பொதுவாக எழும்புறது இருக்குது. பொதுவாக உலமாக்கள் ஷாஃபி மதகுடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய பொதுவான கருதுதான், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதகையாவுடைய மாமிசத்தை கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. ஏனென்றா இந்த மாமிசம் இருக்குதே இது அல்லாஹ் முஸ்லிம்களுக்குன்னு சொல்லியே கொடுத்திருக்கிறார். இது முஸ்லிம்கள் உண்ண வேண்டிய ஒரு சாப்பாடாக உணவாக இருக்குது என்றதனால இந்த உதகையா முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே பங்கு வைக்கப்படணும் என்பதுதான் உலமாக்கள் எழுதியிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றா யாருக்கு உதகையா கொடுக்கப்படுதோ, உதாரணமாக எனக்கு ஒருத்தர் அவருடைய உதகையாவை எனக்கு கொண்டு வந்து தாரார் என்றால் எனக்கு கூட அந்த உதகையாவை ஒரு ஏழைக்கு ஒரு அந்நியனுக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. எனக்கும் என்னுடைய ஏழைக்கு அந்த அந்த அந்நிய மாற்று மத சகோதரருக்கு அந்த உதகையாவை கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யறது? சில வீட்டுல என்ன செய்வாங்கண்டா, நெருங்கின உறவினர், நெருங்கி வாழக்கூடியவர்கள், அண்டி வாழக்கூடியவர்கள் உதகையாவுடைய சந்தர்ப்பத்துல வீட்டுக்கு வந்து உதகையாவுடைய இறைச்சி தாங்கன்னு கேட்பாங்க. இப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க முடியுமான வரைக்கும் நாங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை நேரத்தோட செஞ்சு வச்சு கொள்றது, அதுக்குரிய இறைச்சிகளை வாங்கி வச்சு கொள்றது, நாங்க அதுல இருந்து கொடுக்கறதுக்கு நாங்க முயற்சி செய்யறது. ஒன்றுமே முடியல, வாங்கி வச்சு கொள்றதுக்கும் முடியல, அவர்களை தர இயலாதுன்னு சொல்றதுக்கும் முடியாத ஒரு நிலை, ஒரு நிர்பந்த ஒரு நிலை ஒன்று வருதுண்டா நாங்க என்ன செய்யலாம்னா சில உலமாக்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த கருத்தை வச்சு நமக்கு என்ன செய்யலாம்டா அந்த உதகையாவை அவர்களுக்கு கொடுக்கறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு அவகாசம் இருக்குது. 4வது தான், நாங்க பொதுவாக இந்த காலத்துல கூட்டாக உதகையா கொடுக்கக்கூடிய ஒரு வளமை ஒன்று இருக்குது. இதுல நாங்க சில விஷயங்களை நாங்க கவனிக்க வேண்டி இருக்குது. கூட்டாக நாங்க உதகையா கொடுக்கிறோம், அதாவது எங்களுடைய பணத்தை நாங்க கூட்டு குர்பானுக்கு கொடுக்கிறோம், அல்லது இன்னொருத்தரை பொறுப்பாக்குறோம், ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல அத யாரு பொறுப்பெடுக்கிறாங்களோ, யாரு இந்த கூட்டு குர்பான் செய்யறதுக்கு பொறுப்பெடுக்கிறாங்களோ அவங்க சில விஷயங்களை கட்டாயம் கவனிச்சு கொள்ளணும். அதுல பிரதானமாக அவர்கள் அந்த பிராணியுடைய வயதுடைய விடயத்துல ஏமாற்றம் செய்யக்கூடாது. எது சரியான வயதோ அதை சொல்லிதான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வயதுல இது 1 வயசு இது 2 வயசு, 1 வயசு பூர்த்தியானது, 1.5 வயசு, 1 வயசும் 8 மாசமும் தான் பூர்த்தியாக இருக்குது, இது 2 மாசம் பூர்த்தியானது என்பதாக சொல்லி கொடுப்பதை தவிர்த்து கொள்ளணும். அதே போல இடையில மோசடி செய்யறதை நாங்க தவிர்த்து கொள்ளணும். இதுதான் இடையில மோசடி செய்யறது, அதனுடைய நிறுவையில அதனுடைய அளவுல மோசடி செய்யறதுதான் இன்றைக்கு வித்தத்துக்கு பின்னால் அதனுடைய எடையை பார்த்து நாங்க சல்லி கொடுப்போமா என்ற ஒரு யோசனைக்கு மக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்குது. எனவே இந்த கூட்டு குர்பான் செய்யக்கூடியவங்க, வாங்கி விநியோகம் செய்யக்கூடியவர்கள் எடையுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். சரியான முறையில நாங்க முடியுமான ஒரு முயற்சியை செஞ்சு ஒரு கணிப்பு செஞ்சிருக்கிறோம், அந்த கணிப்பு ஓரளவுக்கு சரியாக இருக்குது, அதான் அல்லாஹ் இடத்துல தப்பிக்கொள்வோம். அல்லது பெரிய அளவுல ஒரு வித்தியாசம் ஒன்று வருதுண்டா நாங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அதே போல 3வது விஷயம்தான் இந்த விலையுடைய விடயம். சில விடயங்கள் இருக்குது சீசன் வந்தா விலை குறையும், சில விடயங்கள் இருக்குது அதுக்குரிய சீசன் இருந்தா விலை கூடும். இந்த உதகையாவுடைய பிராணியை பொறுத்தவரையில அதனுடைய சீசன்ல விலை அதிகமாக ஆகிறது தான் கூடியாக இருக்குது. எனவே தேவையான அளவு, தேவையை விட முறையற்ற அளவுக்கு அந்த விலையை கூட்டாம
உதுஹையா கொடுக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நாங்க இந்த மாடுகளை விநியோகம் செய்யக்கூடியவர்கள், இந்த பிராணிகளை விநியோகம் செய்யக்கூடியவர்கள் கவனத்துல கொள்ளணும். அதே போல அந்த பிராணியில இருக்கக்கூடிய குறைகளை மறைக்க கூடாது. குறைகளை மறைக்க கூடாது. இது இல்ல இது அப்படித்தான் இருந்துச்சு, கொம்பே இல்லாம தான் இருந்துச்சு, இது சதை ஒன்றும் பெய்த்தில்ல, பிறக்கக்கோலே வால் இல்லாமத்தான் பிறந்துச்சு, அல்லது வால் அறவாசி வெட்டப்பட்டுதான் பிறந்திருக்குது அப்படின்னு இதனுடைய குறைகளை நாங்க மறைக்க கூடாது. முடியுமான அளவுக்கு என்னென்ன குறைகள் இருக்குதோ அழகான முறையில் அதை சொல்லப்படணும். இது இவர்கள் கட்டாயம் கவனத்துல கொள்ளணும். அதே போல மிகவும் முக்கியமாக கவனத்துல கொள்ள வேண்டிய ஒன்றுதான், நாங்க ஒரு நிறுவனத்துக்கு எங்களோட பணத்தை கொடுக்கிறோம், உதகையாவுக்காக கூட்டு உதகையாவுக்கு சேர்றோம். எமக்கும் அந்த நிறுவனத்துக்கும் இடையில உள்ள எக்ரிமெண்ட் என்ன, எமக்கும் அவங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன. நாங்க எங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம், அது அரபுல சொல்லுவாங்க வக்காலா எக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நாங்க எங்களுக்கு பகரமாக அவர் நியமிச்சிருக்கிறோம். அதனால பொதுவாக அந்த நிறுவனம் யாருக்கு பொறுப்பாக, யாருக்கு பகரமாக இருந்து செயல்படுறாங்களோ அவர்களுடைய நலனை தான் முழுமையாக கவனிக்கும். உதாரணமாக என்னைய ஒருத்தர் பொறுப்பாக்கி இருக்கிறாரு, அவர் எனக்கு சொல்லி தந்திருக்கிறாரு இந்த உதகையாவை கொடுக்கறதுக்குண்டா, நான் இந்த யார் எனக்கு சொல்லி தந்தாரோ அவருக்கு எதுல எவ்வளவு நலவு இருக்குது, எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குதுன்றதை வச்சுதான் நான் இங்க செயல்படணும். இதுதான் வக்காலாவுடைய பிரதான கன்செப்டாக இருக்குது. அதே போல இந்த கூட்டு குர்பானி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல நடக்கக்கூடிய கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான், என்ன செய்வாங்க, ஒரு 20 பேர், நான் சொன்னேன் ஒரு மாட்டுல 7 பேர் சேரலாம், ஒரு 21 பேர் சேர்ந்து ஒரு 3 மாடு வாங்கப்பட்டிருக்குது. அறுக்கிறதுக்கு முன்னால ஒரு மாடு 7 பேருக்குரிய ஒரு மாடு, அது யாரு, இந்த மாட்டுக்கு 7 பேர் யாரு, இந்த மாட்டுக்கு 7 பேர் யாரு, இந்த மாட்டுக்கு 7 பேர் யாருன்றத வேறு வேறாக பிரிக்கப்பட்டதுக்கு பின்னாலதான் அது அறுக்கப்படும். அவ்வாறு இல்லாம எல்லாத்திலையும் 21 பேருடையும் பணம் சேகரிக்கப்பட்டிருக்குது, 21 பேருக்குமா பணத்தை கொடுத்து 3 மாடு வாங்கப்பட்டு, அந்த 3 மாடும் யார் யாரு ஒவ்வொரு மாட்டுக்கும் உரியவர்கள் என்று குறிப்பாக்கப்படாம அறுக்கப்படுமாக இருந்தா உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த உதஹியா நிறைவேற மாட்டாது. அதனால நாங்க சல்லி கொடுத்திருக்கிறோம், நாங்க பணத்தை கொடுத்திருக்கிறோம், எங்க கூட்டு குர்பானை கொடுத்திருக்கிறோம்டா, நீங்க கேளுங்க, ஏன் மாடு எது, என்னோட கூட்டாக இருக்கக்கூடிய மத்த 6 பேர் யாரு என்றத தெளிவாக கேளுங்க. கேட்டு இந்த விடயத்தை நீங்க தெளிவு பெற்றுக்கோங்க. ஏண்டா இல்லாம நாங்க கொடுத்துட்டோம் பேசாம இருந்துட்டோம் என்று இருந்தா உதஹியா நிறைவேறாமல் போறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றா உலமாக்கள் எழுதுறாங்க, 2 மாடை 14 பேர் சேர்ந்து கொடுக்குறாங்கண்டா, இதுல 7 மாடு, ஒரு மாடு இந்த 7 பேருக்கு, அடுத்த மாடு இந்த 7 பேருக்கு பிரிக்கலன்னு சொல்லி இருந்தால் ஒவ்வொரு மாட்டிலையும் 14 பேருக்கும் பங்கு வருகிறது. அப்ப நாங்க சொன்னோம் என்ன, 8 பங்குக்கே போகலாதுண்டா, இது ஒரு மாட்டுல 14 பங்கு வருது. அதனால 7 பேர் யாரு, நான் என்னுடைய மாடு எது, என்னோட உள்ள 6 பேர் யாரு என்றதை தெளிவாக கேட்டு. அதே போல இந்த கூட்டு உதகையா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு 10 மாடு குர்பான் கொடுத்திருக்கிறாங்கண்டா, முதலாவது 5 மாடை என்ன செய்வாங்கண்டா, இப்படியான ஒரு வளமை அதாவது முதலாவது 5 மாட்டை அப்படியே என்ன செய்வாங்கண்டா, யாரு உதகையா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே கொடுத்துடுவாங்க. அந்த 5 மாட்டுல இருந்து எந்த ஒரு பகுதியும் ஏழைகளுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. மாத்தமாக மத்த மாடு, மத்த 5 மாட்டுல இருந்து ஏழைகளுக்கு வழங்கப்படுற ஒரு நிலையும் இருக்கிறது. ஆனா இதுவும் தவிர்க்கப்படணும். ஒவ்வொரு மாட்டில இருந்தும் ஒரு பகுதி கட்டாயம் ஏழைகளுக்கு ஒதுக்கப்படணும். அது விஷயத்தையும் நான் கட்டாயம் கவனத்துல கொள்ளணும். இதுதான் இன்று நாங்க பார்க்க இருந்த விஷயங்கள். சுருக்கமாக நாங்க பார்த்திருக்கிறோம். நேரம் ஒரு பற்றாக்குறைவினால முடியுமான விஷயங்களை நான் முன் வச்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதுல ஏதாவது மேலதிகமான சந்தேகங்கள், தெளிவுகள் தேவைப்படுமாக இருந்தா நிச்சயமாக உங்களுக்கு எங்களைய தொடர்பு கொள்ளலாம் என்று நான் சொல்லி நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது கேள்விகள் கேட்க இருக்குதுண்டா இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம்.
ஹுஸ்னி ஹஜரத் எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கேள்விகள் கேட்கறதுக்கு ஒரு 2-3 நிமிடங்கள் தாரோம். யாராவது கேள்விகள் கேட்கறதாக இருந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஷேக், ஒரு கொஸ்டின் உண்டு. என்னென்னா, வெளிநாட்டில இருந்து கொண்டு ஸ்ரீலங்காக்கு உள்கையா கொடுக்க கொள்ள அந்த 10 நாளைக்கு அந்த நகம் வெட்டாம தலைமுடிகள் வெட்டாம இருக்கிற அந்த டைம்கள்ல அது அந்த உறுதியா கொடுக்கும் வரைக்கும் அது அப்படி இருக்கணுமா? ஏன்டா பெரும்பாலும் ஸ்ரீலங்கால அடுத்த நாள் தான் பெருநாள் வர்றதுங்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இங்க இது பார்க்கல. ஓ, கட்டாயம். அந்த விடயத்துல அவருடைய உதுகையா, உதாரணத்துக்கு சவுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, இலங்கையில அவருடைய உதுகையாவை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய உதுகையாவுக்குரிய பணத்தை அனுப்பியிருக்கிறாரு. தாராளமாக அனுப்பலாம். பணத்தை அனுப்பியிருக்கிறாருண்டா அவருக்கு மறுநாள் தான் அவருடைய உதுகையா அறுக்கப்படுது. அவருடைய பெருநாள் முந்தின நாள். ஆனா அவருடைய உதுகையா அறுக்கப்படுது மறுநாள்ண்டா மறுநாள் வரைக்கும் அவர் என்ன செய்யணும்? அவர் உதுகை அந்த நகங்களை களையாம இருக்கணும். இது நகங்களை களைகிறது என்கிறது பெருநாளோட முடிகிற ஒரு விடயம் அல்ல. அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையிலிருந்து உதுஹையா கொடுக்கும் வரைக்கும், அதோட உதுஹையாவுடைய பிராணி அறுபடும் வரைக்கும் இந்த நகங்களை முடிகளை களையாமல் இருக்கிறது சுன்னத் என்பதாக வந்திருக்குது. சொல்லுங்க. மற்றது இன்னும் ஒன்று, சாரி நானே கேட்கிறேன்னு தெரியல. இன்னும் ஒன்று அந்த ஒரு ஆடு ஒன்று கொடுக்க கொள்ள ஆடு அந்த ஒரு குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் போதுமாகுமா? மற்றது நகம் வெட்டாம இருக்கிறது முழு குடும்பத்துல எல்லாருமே அப்படி இருக்கணுமா, இல்லாட்டி அந்த தலைமை மட்டும் இருந்தா போதுமா? இதுல முதலாவது உங்களோட கேள்வி, ஒரு ஆட்டுடைய விஷயத்துல ஒரு ஆடை கொடுத்தா குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் வருமா என்று இருந்தா, பொதுவாக ஒன்று இருக்குது, உதுஹையாவை கொடுப்பவர். உதுஹையாவை கொடுக்கிறது ஆடுண்டா ஒருத்தர் தான் கொடுப்பார். அவர் கொடுத்ததாகத்தான் நிறைவேறும். உதுஹையா கொடுத்தவர் யாருண்டா அந்த குடும்பத்துல ஒருத்தர் தான் என்ன செய்யலாம்? உதுஹையா கொடுத்தவராக இருக்கலாம். அப்படி இல்லாம உதுஹையாவுல நன்மையில சேர்த்து கொள்ளலாம். அதாவது நான் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை நன்மையில சேர்த்து கொள்றேன் என்று நீயத்து வச்சா உதுஹையா கொடுத்தவர் இவர் தான். ஆனா அவர்களுக்கும் நன்மை போய்த்து சேரும் என்ற ஒன்று இருக்குது. ஆனா உதுஹையா கொடுத்தவருக்கும் உதுஹையாவை கொடுக்காமல் நன்மையில் மாத்திரம் சேரக்கூடியவர்களுக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க? குடும்பம். அடுத்த கேள்வி, உதுஹையா கொடுக்கிறார் ஒருத்தர், நன்மையிலையும் குடும்பத்தை சேர்த்திருந்தாலும் உதுஹையா கொடுக்கிறவர் மாத்திரம்தான் அந்த நகங்களை வெட்டக்கூடாது, அதே போல முடிகளை களையக்கூடாது என்ற அந்த சட்டத்துக்குள் வருவாரே தவிர அவருடைய குடும்பத்தினர்கள் இதுல வரமாட்டாங்க என்றதுதான் அவரோட மக்கள் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய குடும்பத்தினர்களுக்கு தாராளமாக அந்த விடயங்களை செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹஸரத், இப்ப அந்த ஐயாமு தஷ்ரீக்லயும் உதுஹையா குடுக்கலும் தானே? ஓ, அதுல ஐயாமு தஷ்ரீக்ல அப்படியே உதுஹையா அப்படியே மாட்ட அறுத்துட்டு 5 நாளைக்கு பின்னால் ஒரு திருமணம் உண்டிக்குது. அந்த திருமணத்துக்கு அந்த இறைச்ச குடுக்கலுமா எல்லா ஒட்டுமொத்தமா சேர்த்து? உதுஹையாவுடைய மாமிசத்துடைய விடயத்துல ஆரம்ப காலத்துல உடனே பிரிச்சு கொடுக்கப்படணும் என்ற சட்டம் இருந்துச்சு. ஆனா பிரிச்சு கொடுக்காம பிறகு உதுஹையாவை அந்த ஐயாமு தஷ்ரீக்குள்ள அறுக்கணும். ஆனா பிரிச்சு கொடுக்கறதுல பிற்படுத்துறதுல மார்க்கம் அனுமதிச்சிருக்குது, பிற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் முடியுமான அளவுக்கு அந்த காலங்களிலே கொடுத்து முடிக்கிறது தான் சிறந்ததாக இருக்கு. அப்ப அந்த இறைச்ச திருமணத்துக்கு கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு தூர பகுதிக்கு, இந்த ஊர் இல்லாம தூர பகுதி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லையா? இந்த ஊர் இல்லாம ஒரு தூர பகுதிக்கு பொதுவாக இதுக்கு சொல்லுவாங்க நக்லுல் உதுஹையான்னு சொல்லுவாங்க. உதுஹையாவை இடம் மாத்துறது. பொதுவாக எந்த பகுதி கட்டாயம் ஏழைகளுக்கு கொடுக்கப்படணுமோ அந்த பகுதிய அந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை. உதாரணமாக சுன்னத்தான உதுஹையாவாக இருந்தா அதுல சின்ன ஒரு பகுதி கட்டாயம் ஏழைகளுக்கு கொடுக்கப்படணும்னு சொன்னேன். அந்த பகுதி அங்கதான் கொடுக்கப்படணும். ஏனையவைகளை தாராளமாக அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கலாம், ஏனைய பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதை கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது.
கட்டாயமான உதஹியாவாக இருக்குமாக இருந்தா, கட்டாயமான உதஹியா, நேர்ச்சி செய்யப்பட்ட உதஹியா போன்ற கட்டாயமான உதஹியாவாக இருக்குமுண்டா அதனை முழு மாமிசமும் அந்த பகுதியிலே மாத்திரம்தான் கொடுக்கப்படும். ஷேக், அந்த ஜஸாக்கல்லா. நேர்ச்சி செய்யப்பட்ட உதுகியாங்கிறது அது என்ன? அது நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலுமா? சாரி. நேர்ச்சி செய்யப்பட்டதுண்டாவா? ஓ ஓ. இப்ப உதாரணத்துக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு நேர்ச்சை வைப்பாங்க. என்னுடைய மனைவிக்கு சுகமாகினா, என்னுடைய பிள்ளைக்கு சுகமாகினா, நான் ஒரு 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 மாட்டொண்ட கொடுப்பேன், ஒரு குர்பான் ஒன்று கொடுப்பது என் மீது கடமை, அப்படின்ற மாதிரி எல்லாம் நேர்ச்சை வைப்பாங்க. இவர் என்ன செஞ்சிருக்கிறாருண்டா, இப்படியான ஒரு நிலைமை நடந்தா, இப்படியான ஒரு சோதனை நான் வெளியே வந்துட்டா, நான் கட்டாயம் உதகையா ஒன்று கொடுப்பேன்னு வச்சுட்டார். இப்ப இவரு உதகையா கொடுக்கறது கட்டாயமாக இருக்குது. இது ஒரு நேர்ச்சை வச்ச உதகையாவாக மாறும். ஜஸாக்கல்லா. ஓகே ஓகே ஓகே. ஹசரத், மௌத்தாயினவங்களோட பேர்ல எங்களுக்கு அவங்களுக்கு அந்த நன்மை போய் சேரணும் இந்திய அமைப்புல உள்கியாவை சேர்க்கலுமா? நன்மை பெய்து சேரணும் அடிப்படையிலயா? ஆமா, இப்ப எங்கட வாப்பா மௌத்தாவிக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு அது ஒரு அந்த நன்மை, உள்கியாடு நன்மை அவருக்கு போய்த்து சேரணும் இந்தியத்துல அப்படி செய்யலுமாமா? நன்மை பெய்து பொதுவாக ஈசாலு சவாப் விஷயத்துல உலமாக்கள்கிட்ட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இது ஏழுமா ஏழாவாண்டு நிறைய பேர் ஏழாதுன்ற கருத்து தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மௌத்தாவின் அவர் வசிய செஞ்சிருந்தா வேற விஷயம், அவருக்கு பகரமாக கொடுக்கலாம். வசிய செய்யாம நான் ஒரு உதகையாவை கொடுத்துட்டு இதுல அவருக்கும் நன்மை பெய்து சேரணும் என்று நியத்து வைக்கிறது தானே கேக்குறீங்க? ஓ, அப்படித்தானா? ஹசரத், அது அப்படி எடுக்க மேலும் இல்லாட்டி நான் இப்போ தானது ஒரு மாடு கொடுக்குறேன், அதுல ஒரு பங்கு எனக்கும் இன்னொரு பங்கு மௌத்தாயின் இன்னொரு ஆளுக்கும் அப்படி. மௌத்தாவின் ஒரு ஆளுக்கு பகரமாக ஒரு பங்கு கொடுக்கறதாக இருந்தா அவரு கட்டாயம் அவர் வசிய செஞ்சிருக்கணும். வசிய செய்யாம கொடுக்கலாது. மௌத்தாகிறதுக்கு முன்னால் அவர் வசிய செஞ்சிருந்தா தான் மௌத்தாயினவருக்காக வேண்டி கொடுக்கலாம். சொல்லுங்க. ஒரு ஆடு குட்டி போட்டு அந்த ஆட்டையும் அந்த குட்டியும் பிரிச்சு எனக்கு அந்த தாயாட்டை குர்பான் கொடுக்கணுமா? கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது. தாய் மட்டும் குர்பான் கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது. அதை தவிர்த்து கொள்வது நல்லது. வலைக்கும். வலைக்கும் சலாம். அது இப்ப நாங்க நார்மலா கொழும்புல அறுக்கிறல எங்களோட ஊர்ல தான் அறுக்கிற. எங்க கொழும்புல அறுக்க இயலாதனால நாங்க ஊர்ல அறுக்கிற அங்க அறுத்து பார்சல் பண்ணி கொழும்புல வந்துதான் எங்கட ஃபேமிலி அந்த மூணுல 2 பகுதியை கொழும்புல தான் பொதுவா கொடுக்குற, 3ல அடுத்த பகுதியும் கொழும்புல தான் கொடுக்குற. அது இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி நான் இப்ப ஊர்ல அறுத்தன்னு சொன்னா அங்கேயே அந்த 3ல ஒரு பகுதியே கொடுக்கணுமா? இல்ல, 3ல ஒரு பகுதின்றது கட்டாயம் அல்ல. 3ல ஒரு பகுதி ஏழைகளுக்கு கொடுக்கறது சுன்னத். ஆனா ஏழைகளுக்கு மாமிசம், ஏதாவது ஒரு மாமிச பகுதி, அது ஒரு கா கிலோவாக இருக்கலாம் அல்லது கிலோவிட குறையாக இருக்கலாம். மாமிசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி ஏதாவது ஒரு ஏழைக்கு போறது கட்டாயம், அவ்வளவுதான். அந்த பகுதியை மட்டும் நீங்க மிச்சமெல்லாம் கொண்டு வாரீங்க, அனுமதி இருக்கு. அப்படின்னா நாங்க அங்க கொடுக்கணுமா இங்க கொடுக்கலுமா எங்களுக்கு? எது அந்த இப்ப நீங்க அந்த 3ல ஒரு பகுதி அது எங்க அறுக்கப்படுதோ அந்த ஊர்ல தான் அந்த பகுதி கொடுக்கப்படும். அந்த கட்டாயம் கொடுக்க வேண்டிய பகுதி எந்த ஊர்ல அறுக்கப்படுதோ அங்கதான் கொடுக்கப்படும். அப்படின்னா 3ல ஒரு பகுதியாண்டு இல்ல ஏதாவது ஒரு அதாவது நான் என்ன சொல்றேன்டா, சுன்னத்தான ஒரு தொகையாண்டு வச்சுக்கொள்ளுமே. இதுல சின்ன ஒரு பகுதி ஏழைகளுக்கு போறது கட்டாயம். அந்த பகுதிய எந்த இடத்துல அறுக்கப்படுதோ அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். அதை விட மேலதிகமாக ஏழைகளுக்கு 3ல ஒரு பகுதி ஒருக்கிறது சுன்னத்தாக இருக்குது. அந்த சுன்னத்தானதை என்ன செய்யலாம்டா வேற இடங்கள்ல கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது. சுன்னத்தானதை மேலதிகமான அனைத்தையும் வேற இடங்கள்ல கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. இதே முழு மாடும் அல்லது முழு ஆடும் நேர்ச்சை செய்யப்பட்டு கட்டாயமானதாக இருக்குமாக இருந்தால் அது முழுமையாக அங்கேதான் கொடுக்கப்படும். ஓகே.
அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத். அந்த பிடிஎஃப் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் அஸ்ஸலாமு அலைக்கும் அனுப்புறது. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது இன்றைக்கு பொதுவான இந்த ஊர்கள்ல இருக்க வளமை தான் சொந்த ஊர்ல குர்பான் கொடுக்காம கொஞ்சம் வெளியூர்களுக்கு போயிட்டு கூட்டு குர்பான்களை கொடுத்து அங்கிருந்து குர்பான் இறைச்சிகளை எடுத்துட்டு வந்து இங்க ஊர்ல பிரிக்கிறாங்க. சரி. அப்ப அங்க கொடுக்கக்கூடிய குர்பான்களை வந்து இப்ப சொல்லுங்க, ஒருத்தர் தனியாக கொடுக்கிறாரு, சிலவங்க கூட்டாக கொடுக்குறாங்க. அப்ப அவங்களோட இறைச்சிகள் எல்லாம் தயின் செய்யப்பட வேண்டும் தானே சார்? கட்டாயம். அப்ப அது தயின் செய்யாம சிலவங்க ஃப்ரீசர்ல போட்டு எடுத்துட்டு வந்து அத உங்களுக்கு இவ்வளவு தாண்டி பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப அது கட்டாயமாக அதனால நான் சொன்னேன், கூட்டு குர்பான்ல சேரக்கூடியவங்க, கூட்டு குர்பான பொறுப்பாக என்று செய்யக்கூடியவங்க இந்த விடயத்தை கட்டாயம் கவனிக்கணும். அவருடைய மாடு என்ன, அந்த மாட்டுல இருந்து ஒரு பகுதி இருக்கு, அந்த மாட்டுல இந்த அறுக்கப்பட மாடுடைய அந்த மாடு பேர் குறிப்பிடப்பட்டு அறுக்கப்படணும். அறுக்கப்பட்டதுக்கு பின்னால இவருடைய உதகையாலிருந்து இவருடைய ஒரு பகுதி இவருக்கு கிடைக்கிறது சுண்ணத்தாக இருக்குது. அங்க சிரமமாக இருக்குதுன்னு சொன்னா அவங்க எல்லாத்தையும் சேர்த்தி தான் பிரிக்கிறாங்களாக இருந்தா அப்படி பிரிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா அறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்துல கட்டாயம் இவருடைய மாடு எது, இவரோட மத்த 6 பேர் யாரு, அதை விட கூட யாரும் வந்துடாம இவர் பார்த்துக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். ஹதரத், இந்த மாட்டுட வயசுட விஷயத்துல அந்த 1 வருஷம் பூர்த்தியா இருந்தாலும் போதும் என்ற சில கருத்தளிக்கு தான் ஹதரத். இப்போ ஒருத்தர் அப்படி 1 வருஷம் பூர்த்தியா இருந்தாலும் கொடுக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிற ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு. 2 வருஷம் பூர்த்தியா இருந்தா தான் கொடுக்கோம் நிலப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர்கிட்ட வைத்து உதவியா கொடுக்கணும், ஒரு மாட்டை தாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்குறாரு. அவரு கொடுக்கிறார், ஒரு 1.5 வருஷம் பூர்த்தியான ஒரு மாட்டோட தான் கொடுக்கிறாரு. அவர் 2 வருஷம் பூர்த்தின்னு சொல்லவும் இல்ல. அவரு இப்ப அவருடைய நிலப்பாட்டை வச்சு அவரு 1.5 வருஷம் பூர்த்தியான ஒரு மாட்டை விற்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்துல இவருடைய உதவியா ஏற்றுக்கொள்ளப்படுமா, அவர் குற்றவாளியா மாறும் என்றதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினார். இல்ல, இந்த இடத்துல அவர் ஒன்றுமே சொல்லலண்டா அவர் குற்றவாளியாக ஆக போறல்ல. அவர் பொய் சொன்னா தானே அவர் குற்றவாளியாக ஆகுவாரு. இவரு சரியான முறையில தீர விசாரிக்காததுனால இவர் தான் குற்றவாளியாக ஆகுவார். பொதுவாக அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு உதகையா கொடுக்கக்கூடியவர் அவர் தெரிஞ்சிருக்கணும். நான் மாடு கொடுக்கறதாக இருந்தா 2 வயசு பூர்த்தியான மாடு தான் கொடுக்கணுன்றது அவர் தெரிஞ்சிருக்கணும். இவர் சரியான முறையில விசாரிக்காததுனால இவர் தான் குற்றவாளியாக ஆகுவார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி மற்றவங்க ஒரு வயசு பூர்த்தியாக இருந்தா கொடுக்கலாம் என்று சிலர்கள் சொல்லியிருந்தாலும் இவருடைய மனசுல 2 வயசு பூர்த்தியான ஒன்றுதானே கொடுக்கணும்ன்றது இருக்குது. அதனால அதை அவர் சரியாக அதை விசாரிக்காததுனால அவர் அதுக்குரிய குற்றம் அவருக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுக்கு மேலேயும் கேள்விகள் உள்ளவங்க ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று தந்திருக்கிறோம், அதுக்கு மெயில் பண்ணலாம். அல்லது எங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் அட்மினுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இன்ஷால்லா உங்களோட டவுட்டுகளை கேட்டுக்கொள்ளுங்க. இன்ஷால்லா நேரத்தையும் கருத்தில் கொண்டு இன்ஷால்லா இந்த அமர்வை இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். இதுவரை எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் உதுஹியா தொடர்பான முக்கிய மசாயில்கள், சட்டத்திட்டங்களை மிக அழகாகவும் முறையாகவும் முன்வைத்த கணித்துக்குரிய ஷேக் ஹாரூன் இலியாஸ் முஃப்தி அவர்களுக்கு அல் ஹக்கானியா பழைய மாணவர்கள் சங்கம் ஏற்பாட்டு குழு ஊடாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹு தாலா உங்களுக்கு மேலான ரஹ்மத்தையும் அருளையும் மேலான கூலியையும் நசீபாக்குவானாக. அல்லாஹு தாலா உங்களுடைய அறிவிலே பரக்கத் செய்வானாக. அத்தோடு இங்கு குழுவிலே இணைந்து கொண்ட எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு தாலா உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய முயற்சிகளை கபூல் செய்து உங்களுடைய இபாதத்துகளை பொருந்திக் கொள்வானாக. அத்தோடு இந்த சிறப்பான நிகழ்வை நடத்துவதற்கு இரவு பகலாக முயற்சித்த எங்களுடைய ஏற்பாட்டுக்குழு உறுப்பினர்கள் எல்லோருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இறுதியாக எங்களுக்கு இப்படியான ஒரு நிகழ்வினூடாக வீட்டிலே இருந்த வண்ணம் இப்படியாக ஒரு இல்ம படித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான்.
எல்லாமே அல்லாஹுடைய தௌஃபீக், அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய வெளிப்பாடு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, அவரிடம் இஸ்திக்ஃபார் செய்தவர்களாக இந்த மஜ்லிஸை கஃபாரத்துல் மஜ்லிஸோடு நிறைவு செய்து கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.